ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ஸ்டாலின், விஜய். சற்று முன் தமிழக அரசியலில் பரபரப்பு. அதாவது கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளார். இதற்காக பல வியூகங்களை வகுத்து காய்களை நகர்த்தி வரும் அவர் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிப்பது, அவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியிலான ஆலோசனைகளை வழங்கி களத்துக்கு தயார்படுத்துவது என தாவேகா முன்னணி நிர்வாகிகளும் பம்பரமாக சுற்றி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் பிரத்யேக உறுப்பினர் சேர்க்கைக்காக கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி MYTVK APP செயலியை அறிமுகம் செய்த விஜய், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தின் கீழ் இந்த செயலியை பயன்படுத்தி இல்லந்தோறும் சென்று உறுப்பினர்களை இணைக்க கட்சி நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் தாவேகா 2ஆம் மாநில மாநாடு நடைபெறும் என்று அறிவித்தார். ஆனால் மாநாடு முடிந்த ஒரு நாள் இடைவெளியில் விநாயகர் சதுர்த்தி விழா வருவதால் காவல்துறை கேட்டுக்கொண்டதன் காரணமாக அறிவித்த தேதிக்கு முன்னதாகவே ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என்று விஜய் அறிவித்துள்ளார். மாநாட்டுக்கான பணிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் நிலையில் தாவேகாவின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தவும் தாவேகா ஏற்கனவே இந்த ஆண்டு நடந்து முடிந்த செயற்குழுவில் திட்டமிட்டிருந்தது. அது மட்டுமின்றி செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் விஜய் மக்களை சந்திப்பு நிகழ்ச்சி இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் செப்டம்பர் முதல் பாதியில் பிரபல நேஷனல் மீடியா நடத்தும் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விஜய்க்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. அதே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதல்வர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆக ஒவ்வொரு நாளும் ஒரு அரசியல் தலைவரை அழைத்து தென்னிந்திய அளவிலான அந்த கான்க்ளேவ் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. எனவே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அரசியல் தலைவர்கள் நேரில் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பில்லை. அதே நேரம் தங்களது கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க அந்த மேடையை பயன்படுத்துவார்கள் என்பது மட்டும் உறுதி. இந்த நிலையில்தான் திமுகவை எதிர்த்து புதிய கட்சி தொடங்கியிருக்கும் விஜய் ஸ்டாலினும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிகழ்ச்சி தாவேகாவினர் மற்றும் திமுகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.